தேவனையும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிற போதகன் சுயநலம், பொருளாசை, தற்பெருமை, சுயசரித்திரம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். மாறாக வேத வசனத்தை, ஆவிக்குரிய மன்னாவை, ஜனத்தாரின் வாஞ்சைகளை அறிந்து போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் சுயநலம், பொருளாசை உள்ளவர்கள் மந்தைக்கான மேய்ப்பனாக இருக்க முடியாது. மாறாக பணத்தையே ஆதாயமாக பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் சீடனாக இருக்கிற போதகன் எல்லோரையும் அரவணைக்கும் இயேசுவின் அன்பு இருப்பவராக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ரட்சிப்பை குறித்து பேசும் போதகன் பிதாவையும் அவருடைய ராஜ்யத்தை போதிக்கிறவன்